ஏத்தே என்னத்தே இது இவ்வளவு பொருளை கொண்டு வச்சிருக்கீங்க? ஏதோ எங்களால முடிஞ்சது. ஏத்தே இதெல்லாம் ரொம்ப அதிகம், இதுக்கு இவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு கேட்க நீங்க உங்களால முடிஞ்சதுன்னு சொல்லுவீங்க. இருக்கட்டு லட்சுமி. லட்சுமி உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்குவேன். என் பேத்தியை நல்லா பார்த்துக்கோ. இனிமே அவ உன் பொண்ணு மாதிரி. ஏத்தே என் பொண்ணு மாதிரி இல்லை, என் பொண்ணே தான். பூ மாதிரியே நான் எப்படி பார்த்துப்பனோ அதே மாதிரி நான் ஜனனியை நல்லா பார்த்துப்பேன். நீ பார்த்துப்பேன்னு தெரியுமா? இருந்தாலும் அவ ரொம்ப சின்ன பிள்ளை, வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பிள்ளை. எங்கள் குடும்பத்திலே பொண்ணு அவ தான். ஆமாம், அதனால இவ பிறந்ததோடி நான், என் தங்கச்சி, எங்கள் அண்ணன், நாங்கள் எல்லாரும் தூக்கி எடுத்து வளர்த்த பிள்ளை தான் ஜனனி. அதனால ரொம்ப செல்லம், ரொம்ப பாசம் கொடுத்து வளர்த்துட்டோம். லட்சுமி நான் உனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லிக்கி எங்கள் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ. இனிமே அவன் உங்கள் பொறுப்பு. இது என்னத்தே நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுமா நீங்கள் இப்படி பேசுவீங்க? அதெல்லாம் நான் நல்லா பார்த்துப்பேன். அத்தே மாமா வீடெல்லாம் சுற்றி பார்த்தியா? ஆமாத்தே வீடெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஏடி இந்த வீடு அழகா இருக்கு. இல்லத்தே பழைய காலத்து வீடு தான், இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கும்போது என்ன ஹீட்டா இருக்கும் தெரியுமா? உள்ள எல்லாம் ரொம்ப வெக்கையா இருக்கும், இங்க ரொம்ப குளிர்ச்சியா அழகா இருக்கு. வீட்டை சுத்தி தோட்டம் இருக்கு, குளம் இருக்கு, ஏரி இருக்கு. இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்க பாத்தியா? உண்மையிலே ரொம்ப அழகா இருக்குதே. சரி ஜனனி வா பூஜா ரூம்ல போய் விளக்கை ஏத்தி வை. நானா ஏத்தணும்? ஆமா இதான இந்த வீட்டு மருமகா, இனிமே நீ தான் விளக்கெல்லாம் ஏத்தணும். டெய்லி காலையில எந்திரிச்சு குளிச்சு விளக்கேத்தணும். அதே மாதிரி சாயந்தரமும் வீடெல்லாம் தூத்து விளக்கேத்தணும், சரியா? சரி பாட்டி நான் எல்லாமே பண்ணுவேன். நான் இருக்கும்போது நான் எல்லாமே பண்ணிப்பேன், உன்னை விட்டு ஒரு வேலையும் வாங்க மாட்டேன். லட்சுமி அப்படியெல்லாம் சொல்லாத. பிள்ளைங்க பண்ண வேண்டியது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. வந்த புதுசுல அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக ஒவ்வொரு விஷயம் பழகிக்க வேண்டியதான். ஆமா லட்சுமி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவகிட்டையும் கூடு, அவ செய்வா. அதெல்லாம் கத்துக்கணும்ல. எவ்வளவு நாளைக்கு நம்மளே எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க முடியும்? பிள்ளைங்க எல்லாம் கத்துக்க வேண்டியதான். இல்லக்கா அவ பெரிய இடத்து பிள்ளை, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க அம்மையே சொல்லிட்டு இருந்தாவ ஒண்ணுமே அவளுக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அவளுக்கு வேலையை கொடுத்து கஷ்டம் கொடுக்கறது தப்புலாம். சின்ன சின்ன வேலையா குடி லட்சுமி, அதெல்லாம் அவ செய்வா. சின்ன சின்ன வேலை எல்லாமே நான் செய்ய கத்துக்குவேன். எனக்கு சமையல் மட்டும்தான் கொஞ்சம் அவ்வளவா வராது. மற்றபடி கிளீன் பண்றது, தூக்குறது, துடைக்கிறது, பூஜை பண்றது எல்லாமே எனக்கு பண்ண தெரியும். சரிவா நம்ம விளக்கை ஏற்றுவோம். பூஜா ரூம் மட்டும் நான் பார்க்கவே இல்லை, அது அடுப்படிக்கு அந்த பக்கம் இருக்கு. மாமா கூட்டிட்டு போறேன். ஏக்கா ஏத்தே நீங்களும் வாங்க. வாரேன். விளக்கி ஆத்தியாச்சு, இனி என்ன பண்ணணும்? இனி ஒன்றும் பண்ணாண்டா ஜனனி. நல்ல பிள்ளையா நல்ல மருமகளா இந்த வீட்டுக்கு இருக்கணும், அவ்வளோதான். இம்மா நான் வந்ததுலேருந்து இதே அட்வைஸை தான் கேட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் அதையே சொல்லுக்கோன்னா அது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றத இது பண்ணிக்கோ. பாட்டி என்ன பாட்டி இது எல்லாமே அவளுக்கே சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு அட்வைஸும் கிடையாதா? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அது பொண்ணுங்க நினைச்சாதானே முடியும். அதனாலதான் அவகிட்ட அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கேன். பாட்டி நான் சொல்லுங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க. எல்லாரும் எதுக்கு பொண்ணுங்க கிட்டே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த காலத்து பொண்ணுங்க அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருமே வெளியே போய் வேலை பார்த்து இண்டிபெண்டா இருக்கக்கூடிய லேடிஸ். கண்டிப்பா ஒரு குடும்பம் நல்ல பொசிஷனுக்கு வருதுன்னா அது ரெண்டு பேரும் ஈக்குவலா ஒர்க் பண்ணாதான் முடியும். அதனால ஜனனிக்கு இருக்க அதே ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் இருக்கு, எனக்கும் அதே அட்வைஸை கொடுங்க. அவ மட்டும்தான் வீட்டு வேலை பார்க்கணும், சமையல் பண்ணணும், கிளீன் பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. நான் பண்ணாலும் எல்லாம் நடக்கும். மருமகன் பரவாயில்லையே நல்லா பேசுறீங்களே. ஆமா அந்த காலத்துல எல்லாரும் குடும்பத்தோட கௌரவம் பொம்பளைங்க கல்யாணம் பண்ணி வரக்கூடிய பொம்பளைங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த காலத்துல அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா எல்லாரும் வெளியே போய் வேலை பார்த்து எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல. இப்போ வெளியும் வேலை பார்த்து வீட்லயும் வேலை பார்க்கணும்னா எவ்வளவு கஷ்டம். அதனால ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணோ பையனோ எல்லாருமே சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அந்த ஃபேமிலியே நல்லா இருக்கும். பரவாயில்ல ராம் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பொம்பளைங்களே குறை சொல்லிட்டு இருப்பீங்க? போதும் நிறைய அதை பத்தி பேச வேண்டாம். அப்படி இதையும் குறை சொல்லதுக்கு ஒரு கும்பல் வந்துடும். ஆமா ராணியத்தே கரெக்ட் தான். சரி இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க எதுவுமே இனிமே பண்ணாண்டா ரெஸ்ட் எடுங்க. ராம் கூட்டிட்டு போ. சரிம்மா. இன்னும் நைட்டு தான் கொஞ்சம் வேலை இருக்கும். இந்த கோலம்லாம் விடணும் வெளியே. பொங்கலுக்குள்ளது எல்லாத்தையும் நைட்டே எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும். வேற ஒரு வேலையும் கிடையாது, எல்லாமே நான் பாத்துக்கிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. எல்லாரும் இருக்கும்போது நான் மட்டும் ரெஸ்ட் எடுக்க போய் என்ன பண்ண போறேன்? லூசு அப்படியே அவங்க கூட தான் போய் இருக்க போறியோ? வேற என்ன பண்ணணும்? என் கூட கொஞ்ச நேரம் இருந்து பேசலாம்ல? ஐயா போங்க, எல்லாரும் இருக்காவ ஏதாவது நினைச்சுப்பாங்க. யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? என் பொண்டாட்டி கூட தானே நான் பேச போறேன். எத்தனை நாளாச்சு நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருந்து பேசி? எத்தனை நாளாச்சு? நேத்து வரைக்கும் என் கூட தானே இருந்தீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீங்க சும்மா இருங்க, எல்லாரும் நிக்காவ பாரு, எல்லாரும் நம்மளையே பாத்துட்டு இருக்காவ. லட்சுமி லட்சுமி எல்லாரும் வந்துட்டு இருக்காவ, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. ஏத்தே அவங்க வருவாங்க. அண்ணா அவர் அலற ஆரம்பிச்சாச்சு, நான் அங்க போறதே நீங்க வாங்க. சரி வாங்க நம்ம எல்லாரும் போவோம். எல்லாரும் போயாச்சு, நாமளும் போவோமா? போங்க, நானும் அவங்க கூட போறேன். இந்த அங்கச்சிங்க எல்லாரும் இருக்காவல்ல, நான் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கட்டா? ஏன் ஜனனி என் கூட இருந்து பேச? போங்க, நான் கொஞ்ச நேரம் அவங்க கூட இருக்கேன். சரி போ. கார்த்திக் வரேன்னா நான் போய் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை மாத்துக்கேன். எனக்கு இதை போட்டுட்டு நிக்கவே ஒரு மாதிரி இருக்கு. இங்க நானும் இந்த சாரியை மாத்தட்டா? மாத்துறேன்னா மாத்திக்கோ, இதே போட்டுக்கனாலும் போட்டுக்கோ, ஒரு பிரச்சனை இல்லை.
சரி அப்போ நான் இந்த சாரியை மாற்றிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வரேன். ஆனால் இந்த சாரியில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? நிஜமாவா? சூப்பராக இருக்க. தேங்க்ஸ். சரி நான் போட்டா? சரி சரி. எங்க பாய். பாய். இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே சாடிக்கிட்டு தெரியா. இந்த கார்த்திக் எங்கே போனா? இப்போ வாரேன்னா இன்னும் ஆளே காணதுக்கு இல்லை. 2-3 நாளாக அவன் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கான். என்ன விஷயம் தெரியலையே. ஏக்கா என்னக்கா ரொம்ப நேரமா பார்த்ததுக்குள்ளே உத்து பார்த்துட்டு இருக்க? இரு சின்ன பொண்ணு, என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கண்டமா? பார்த்துட்டேலா என்னெல்லாம் இருக்கு? அதே இட்லி சாம்பார் சட்னி வடைன்னு வச்சிருக்காவ. நானும் புரோட்டா கொத்து பரோட்டா இடியாப்பம் சப்பாத்தின்னு அப்போ ஏதாவது வாங்குவான்னு நினச்சா அதே இந்த இட்லி சாம்பார் வடை அப்படின்னு இருக்கு. என்ன டிஃப்ரெண்டாக கேசரியும் இருக்கு. கேசரி இருக்கா? ஏம்மா உனக்கு கேசரினா நல்லா பிடிக்குமோ? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு கேசரினா நல்லா பிடிக்கும். பார்த்துக்க நேற்று எங்கள் அம்மிட்ட செஞ்சு தரணும்னு சொல்லணும்னு நினச்சேன். கரெக்டாக இங்கே இருக்கு. நம்ம லட்சுமிக்கா வீடு தானே, போகும்போது கொஞ்சம் கேளு, கொஞ்சம் நிறையவே கேளு. என்ன எதுக்குக்கா? வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு சாப்பிடலாம்ல, அதுக்கு தான். இல்லைக்கா எனக்கு நிறையெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் போதும். ஏக்கதை கேளுமா, கொஞ்சம் நிறைய கேளு. உமா உனக்கு இன்னுமா புரியல? அது வீட்டுக்கு வாங்கிட்டு போறதுக்கு ஒன்றை விட்டு கேட்க வைக்கி. ஓ அதுக்கா? நீ கேட்டேன்னு வச்சுக்கோயேன், மாட்டேன்னு சொல்ல மாட்டாவ. இருக்கிறதையெல்லாம் உனக்கே தந்து விடுவாங்க. நீ என்ன அம்பட்டையமா தின்ன போற? ஆளுக்கு கொஞ்சம் விட்டு தன்றி வீட்டுக்கு போனதோடி. நாம்லாம் ஒரு வீட்லேயும் போய் ஒரு சாணம் வாங்க மாட்டேன். எனக்கெல்லாம் பிடிக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கிடுங்க. குளிப்ப பத்தியா? பின்ன உங்களுக்கு வாங்கணும்னா நீங்க தான் கேட்கணும், நாங்களா கேட்கணும்? A few moments later. சரி நேரம் ஆயிட்டலாம், இனி நாங்க போயிட்டு வரோம். ஆமா லட்சுமி, இனி நாங்க கிளம்புவோம். நேரம் ஆயிட்டு. இனி நானும் வீட்டுக்கு போகணும், செல்வியாவா வீட்டுக்கு போகணும். நாளைக்கு பொங்கல்ல. இக்க கொஞ்ச நேரம் இருங்கக்கா, பேசிட்டு போலாம். சாப்பிட்டதோடு கிளம்புவீங்க. லட்சுமி அக்கா, நீங்க சாப்பாடு அது இதுன்னு ரெடி பண்ண வேண்டியான்னு சொல்ல தானே செஞ்சோம். நீங்க பார்த்தா இட்லி சாம்பார் வடை அது இதுன்னு எதோ வாங்கி வச்சிருக்கீங்க. மொத எல்லாரும் வீட்டுக்கு வரீங்க, அதனாலதான் நான் ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணிட்டேன். சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சுமா. ஆமா, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இக்கா எல்லாரும் கொஞ்ச நேரம் இருங்கக்கா, அப்புறமா போலாம். போற லட்சுமி, நேராயிட்டலாம். நாளைக்கு பொங்கல் வேற, ராத்திரி கோலம்லாம் விடணும். வீட்டு முன்னாடி எல்லாம் விட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் படுக்க வேண்டியது இருக்கு. ஆமாக்கா, நாங்களும் இனிமே தான் எல்லாமே ரெடி பண்ண போறோம். ஆமா, உங்களுக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்கும்ல, நீங்களும் ஆளுக்கு ஒரு வேலையா செய்யுங்க. ஜனனி அத்தைக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடு, சரியா? சரி சித்தி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டு சந்தோஷம். எங்க பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்க. என்ன அது சொல்லவே வேணும், பிள்ளைய நாங்க நல்லா பார்த்துக்கிட்டோம், நீங்க தைரியமா போங்க. ஆமா, எல்லாரும் இப்படியே சொல்லுங்க. நீங்க பக்கத்துல தானே இருக்கோம், எதுனாலும் நீங்க வந்து போய் இருக்கலாம். இனிமே நம்ம சொந்தக்காரங்களா? இவ்வளவு வருஷம் நல்ல நண்பர்களா இருந்தோம். வீட்டுக்கிட்ட எதுனாலும் பேசி எடுத்து ஒருத்தர் ஒற்றுமையா இருந்தோம். ஜனனியால இப்ப நம்ம எல்லாரும் சொந்தக்காரவியல் ஆயிட்டோம். ஆமா ஜனனி, உன்னால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இவ்வளோ வருஷம் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக இருந்தோம். ஆனால் இப்போ உன்னால எல்லாரும் சொந்தக்காரி. பாத்தியா, என்னால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த சின்ன பொண்ணு வசந்தி உமா எல்லாம் எங்க? எல்லாரும் சாப்பிட்டாவெல்லாம் என்னன்னு ஒன்றும் தெரியல. சரியா போச்சு, வேற யாரா இருந்தாலும் சாப்பிட்டெல்லாம் இல்லையான்னு கேட்கலாம். அவ்வளோ கிட்ட கேட்கவே தேவை கிடையாது. வசந்தி எல்லாம் எத்தனை இட்லியோ பறக்கி ஒரு கவர்ல போட்டு எடுத்து வச்சிருக்கா. இருக்கட்டுக்கா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா ராத்திரி சாப்பிட? எல்லாரும் 6:30 மணிக்கே சாப்பிட்டாச்சு. இனி நைட்டுக்குள்ள சாப்பாடு பார்க்கணுங்களா? இட்லி சாம்பார் வடை எல்லாம் இதுக்கு கொண்டு போறீங்களா? ஒன்றும் வேண்டாம் லட்சுமி, மத்தியானம் வச்ச சாப்பாடே இருக்கு, அதையே நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம். அதை காலி பண்ணணுங்களா? இக்க கொஞ்சம் கேசரியாவது கொண்டு போங்கக்கா. வேண்டாம் லட்சுமி, நேராயிட்டு. சரி, அப்போ நாங்கள் கிளம்பட்டா? அவ்வளோ எல்லாம் பிள்ளைகள் கூட வெளியே தான் பேசிட்டு எடுத்துட்டு இருந்தாலும் போகும்போது அப்படியே கூட்டிட்டு போகிறோம். சரிக்கா. ஜனனி, என்ன சித்தி? பாரு, இனிமே இதுதான் உன் வீடு. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி சின்ன பிள்ளை தலைமையெல்லாம் இனிமே இருக்கக்கூடாது. உனக்கு கல்யாணம் ஆயிட்டு இனிமே இதுதான் உன் குடும்பம். நீ எப்போனாலும் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் வரலாம் போகலாம். ஆனால் சண்டைகளை போட்டுட்டு வரக்கூடாது. எப்பவும் ராம் கூட சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரி சித்தி. பொறுப்பான பிள்ளையா இருந்துக்கோ. நீ குடும்பம் நடத்துகிற அழகை பார்த்து உங்கள் அம்மையும் உங்ககிட்ட வந்து பேசணும். சரி சித்தி. ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. நானும் உங்கள் சித்தப்பாலாம் முன்னாடி கல்யாணம் ஆன புதுசுல ஒருத்தர் என்னாலும் அடி வைப்போம் தெரியுமா? ஆனால் அதுக்கப்புறமா தான் ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போனதுக்கப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையே அழகா ஆச்சு. நீ இன்னும் சின்ன பிள்ளை, அதனால உனக்கு சில விஷயங்கள் எல்லாம் கோபம் வரலாம். ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம எல்லாத்தையும் பொறுத்து போக கற்றுக்கணும். உன் சைடு ஏதாவது தப்பு இருந்தால் விட்டு கொடுத்து போ. தப்பு இல்லைன்னா நீ பேசு, தப்பு கிடையாது. சரி சித்தி. லட்சுமி பாவம், அவளை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். பாவம், உனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு, நல்ல கணவர் கிடச்சிருக்கா. கண்டிப்பாக கொஞ்சம் வசதி குறைவாக தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. அதனால எல்லாருக்கும் அனுசரித்து போ, சரியா? சரி சித்தி, நான் பார்த்துக்கிடுவேன். காலையிலே எந்திரிச்சு வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் உங்கள் அத்தைக்கு செய். அவள் சமையல் வேலை எல்லாம் பண்ணுவா. ஆனால் நீ அவளுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், சரியா? சரி சித்தி. சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களா இல்லை உங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்களா? தெரியல சித்தி, அவ எழுத தான் கேட்கணும். சரி எங்கேனாலும் நாளைக்கு காலையில் பொங்கல் விட்டதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கும் வா, சரியா? சரி, கண்டிப்பாக வரோம். ராம், நாங்கள் போயிட்டு வரோம். நேராயிட்டு. சரி தே. நாளைக்கு ஜனனியை வீட்டுக்கு கூட்டிட்டு வா.
சரி தே கண்டிப்பாக பொங்கல் விட்டுட்டு மாதிரி கூட்டிகிட்டு வரேன். சரி மக்களே, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். ராம், நாளைக்கு வீட்டுக்கு வாமா, ஜனனியும் கூட்டிட்டு வா. சரி தே கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். எங்கள் வீட்டுக்கும் வாங்க. அவள் அம்மா இருப்பா, கொஞ்சம் எப்படி இப்படி பேச தான் செய்வா, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பொறுத்து போங்க. நாளைக்கு கூட்டிட்டு வா. சரி பாட்டி கூட்டிகிட்டு வரேன். ஆனால் இன்னைக்கு தாத்தா வராது தான் வருத்தமாக போச்சு. ஆமாம், திடீர்னு ஒரு வேலைன்ட்டு வர முடியல. சரி, அவர் இன்னொரு நாள் வருவார் ஜனனியை பார்க்கறதுக்கு. நீ நாளைக்கு பொங்கல் விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வா. சரி தே. நாளைக்கு நீங்களும் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க. சரி சரி வாரோம். சரிப்பா, அப்போ நாங்கள் கிளம்புவோம். தங்கச்சி போயிட்டு வரோம். ஜனனி பார்த்துக்கோ. சரி சித்தப்பா. லட்சுமி அக்கா, bye. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. ஏம்மா அப்போ நாங்களும் போயிட்டு வரட்டா? மக்களே இங்கே நிற்கலாம்ல? இல்லைம்மா, நாளைக்கு போடக்கூடிய துணி ஒன்றுமே கொண்டு வரலாம். ஆமாத்தே, நாளைக்கு பொங்கலுக்கு போடக்கூடிய புது துணி எல்லாமே அங்கே தான் இருக்கு. அதை காலையில் போய் எடுக்கலாம் மக்களே. காலையில் வேணா எழுப்பி விடுங்க, இன்னைக்கு இங்கே பண்ணுங்களேன். ஆமாம், பொங்கல் படி கொண்டு வந்ததோடி பின்னாடி நீங்களும் அப்படியே கிளம்பண்டாம். இன்னைக்கு இங்கே பாடுங்க. ஜனனி என்ன இருக்கு, இங்கே நிற்கலாமா இன்னைக்கு? சரிங்க, இங்கே நிற்கலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு. அங்கே தனியாலாம் இருக்கணும். அப்படியா? அப்போ ட்ரெஸ் எல்லாம் எப்படி நான் போய் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாங்க, இன்னைக்கு இங்கே படுக்கலாம். நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அங்கே போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு வரலாம். அப்படியா? சரி அப்போ இங்கே நிற்கலாம். என்னம்மா? சரிம்மா, அப்போ நாங்கள் இங்கே நிற்கும். நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பிவிடுமா. நாங்கள் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வரோம். இனி நைட்டு போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்டா, புது துணியெல்லாம். சரி மக்களே, இப்போ போடுறதுக்கு நான் அவளுக்கு 2-3 நைட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை வேணா குடி. சரிம்மா. இம்மா எங்கம்மா படுக்கிறதுக்கு? என்னல கேள்வி, உன் ரூம்ல தானே, கூட்டிட்டு போ. இம்மா நான் வெளியூருக்கு போனப்பறம் நீங்கள் 2 பேர் தானே அங்கே படுப்பீங்க. ஆமல, ஆனால் அது உன் ரூம் தானே, போ. அங்கே தான் உங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸு அது இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அவளை அங்கேயே கூட்டிட்டு போ. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா மக்களே. 2 இட்லி சாப்பிடு. சரி தே. ராமே கூட்டிட்டு போ. சரிம்மா.